ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான அல்வா எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே ஈஸியான முறையில் அல்வா எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு, அதாவது நம்ம செய்ய போகிற அல்வா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கார்ன்ஃப்ளவரு, நெய், கொஞ்சோண்டு கலருக்கு வேண்டி மஞ்சத்தூள், அப்புறம் சீனி. இவ்வளவே தான். இதை வச்சு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு கிளாஸில் 1 கிளாஸ் அளவில் நான் கார்ன்ஃப்ளவர் இப்படி எடுத்து கொட்டிக்கிறேன். இதை இப்போ தண்ணி ஊற்றி அதே அளவு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இதை நல்லா கட்டி இல்லாத ஒரு பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அல்வா நல்லாவே வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறோமோ அது அளவுக்கு தண்ணி எடுத்து கிண்டினோம்னாவே இந்த மாதிரி பதத்துக்கு சூப்பராகவே வந்துடும். இப்போ அடுப்பில் இது மாதிரி பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, அளவாக சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நெய் சூடாகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா பாதாம் ஒரு 5-6 பாதாம் எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இது சேர்க்காம கூட செய்யலாம். மாவு எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 1 கிளாஸ் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய சீனி ஆവശ്யம்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்காங்க. நான் 1 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். அதே 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணியை எடுத்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கம்பி பக்கத்துக்கு வர்ற வரைக்கும் இருக்கணும். பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம கலருக்கு வேண்டி கொஞ்சமாக இவ்வளோவா மஞ்சத்தூள் சேர்த்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வந்து நல்ல அது என்ன சொல்கிறது, கம்பி பதத்துக்கு வரும்போது நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றி கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா அது கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றி கிண்டிக்கலாம். ஓகேங்களா, இந்த பதத்துக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டாக டிவைட் பண்ணி ஊற்றிக்கின்றேன். ஏன்னா சீக்கிரமாகவே கட்டி ஆக தன்மை உள்ளது. இப்போ பாக்கி இருக்கவே நம்ம ஊற்றிடுவோம். ஒரே இடத்துல ஊற்றாமல் நல்லா பரவன மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா நல்லா வரும். இன்னும் 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆயிடும். நல்லா கிண்டிக்கோங்க. ஃபோன் அடிச்சிருக்கனால நல்லா கிண்ட முடியல. நீங்கள் நல்லாவே கிண்டிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அல்வா எப்படி ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ஒன்றும் ஒட்டலை பாருங்க. அங்கிட்டு எங்கேயுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆனொட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அல்வா எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் தான் இந்த மாதிரி ஒரு கிண்ணி எடுத்துகிட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இதை நீ இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இதை இப்போ இதில் சூப்பராக அப்படியே கமுத்து போட்டு அப்படியே கேக் மாதிரி எடுத்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா கமுக்க கூட இல்லை, அதுக்கு முன்னாடி அப்படியே அல்வானா அப்படி கரைஞ்சிக்கிட்டு போகணுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் ஃபுல்லாக நான் கமுத்து முடிக்க கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த பார்த்திங்களா சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக ஸ்வீட்டாக டேஸ்டியாகவே இருக்குது. பயங்கர சூடாக இருக்குது, என்னாலே ஒட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆனொட்டி ஒட்டாமல் இருக்கும். பார்த்திங்களா இந்த சூப்பராக இருக்கா? வெட்ட முடியல, நல்ல சூடு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சாஃப்டாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? கையில் ஒட்டுதா பார்த்திங்களா? அல்வா எப்படி நம்ம எடுக்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் அந்த நெய்க்குள்ளே இது வருமோ அதே மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக டேஸ்டியாக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.